1950s அண்ட் 1960ஸில் இருக்கிற ஆயிரக்கணக்கான பேர் யூரோப்பில் இந்த சேம் பெயிண்டிங் ஒவ்வொரு வீட்லேயும் மாட்டி வச்சுருப்பாங்க. நான் பேசுகிறது இந்த பெயிண்டிங் பற்றி தான். ஒரு சின்ன பையனோட முகம் கண்ணில் கண்ணீரோட சோகமாக பார்த்துக்கிட்டு ஏதோ பயத்தோடு இருக்கிற மாதிரியே இருக்கும். இந்த பெயிண்டிங் பேர் தான் த க்ரையிங் பாய் பெயிண்டிங். இந்த பெயிண்டிங்கை வந்துட்டு எல்லாம் ஒரு டெக்கரேஷனுக்காக தான் வாங்கியிருக்காங்க, வீட்டில் அலங்கார பொருளாக வச்சுக்கிறதுக்கு. ஆனால் அவங்களுக்கு தெரியல இந்த பெயிண்டிங் அவங்க வீட்டுக்கு வந்த உடனே என்ன நடக்க போகுதுன்னு. இவர் தான் இந்த பெயிண்டிங்கை வரைஞ்சவர். இவர் பேர் ஜியோவானி பிரகோலின். இவரை ப்ரூனோ அமாடியோன்னு கூட கூப்பிடுவாங்க. இவர் ஒரு ஃபேமஸான ஒரு இட்டாலியன் ஆர்டிஸ்ட். எதுக்கு ஃபேமஸ் ஆனார்னா, சின்ன பிள்ளைங்க சோகமாக அழுந்துக்கிட்டு இருக்கிற பெயிண்டிங்கை வரைஞ்சதுக்கு. அதுவும் ஒரு பெயிண்டிங் கிடையாது, பல பெயிண்டிங் வரைஞ்சதுக்கு. 1980 யூகேல இருக்கிற பல வீடுகள் தீ பிடிச்சி எரிஞ்சிருக்கு. நிறைய ஃபேமிலிஸ் எல்லாத்தையும் இழந்திருக்காங்க. அந்த வீட்டில் உள்ள ஃபர்னிச்சர்ஸ், ரூம்ஸ், செவறுகள் எல்லாம் சாம்பலாக இருக்குது எரிஞ்சு. ஃபயர் ஃபைட்டர்ஸ் அந்த வீட்டு உள்ள பூந்த உடனே ஒன்று ஸ்ட்ரேஞ்சாக நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாமே எரிஞ்சிருக்கு. ஆனால் ஒன்று தவிர, அதுதான் அந்த க்ரையிங் பாய் பெயிண்டிங். இந்த க்ரையிங் பாய் பெயிண்டிங்கில் ஒரு பர்ன்ஸ் கூட இல்லை, எரிஞ்சதுக்கான ஒரு தடயமும் இல்லை, ஒரு டேமேஜ் கூட இல்லை. அப்படி பர்ஃபெக்டாக செவரில் மாட்டிக்கிட்டு இருந்திருக்கு, ஆனால் சாம்பலில் கவர் பண்ணி இருந்திருக்கு. இந்த பெயிண்டிங் அப்போ ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு. எல்லார் வீட்லேயும் ஒரு ஒரு காப்பி கண்டிப்பாக இருந்திருக்கும். அண்ட் ஃபயர் ஃபைட்டர்ஸ்னால் என்ன நோட்டீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு வீடு எரிஞ்சாலே இந்த க்ரையிங் பாய் பெயிண்டிங் மட்டும் எப்படியாவது சர்வைவ் பண்ணும். இது ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருந்திருக்கு. இதனாலே ஃபயர் ஃபைட்டர்ஸ்லாம் இந்த பெயிண்டிங் இருக்கிற வீட்டில் நுழையிறதுக்கே பயந்தாங்களோட மறுத்தாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த பெயிண்டிங் சபிக்கப்பட்டிருக்குன்னு. இந்த க்ரையிங் பாய் பெயிண்டிங் பற்றி நியூஸ்லலாம் வர ஆரம்பிச்சிருக்கு. எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, யார் இந்த பையன். அண்ட் நிறைய கதைகள் வருது. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பையன் ஒரு அனாதை, இந்த பையன் பல கொடுமைகளை அனுபவிச்சிருக்கான்னு. இன்னொரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க அப்பா, இந்த பையனோட அப்பா எப்போவுமே நெருப்பு காட்டி தான் இந்த பையனை பயம் கொடுத்துவாங்கன்னு. இன்னொரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பையன் ஒரு கொடூரமான விபத்தில் கொடூரமாக இறந்து போயிருக்கான்னு. அந்த பையனோட ஆவி தான் இந்த பெயிண்டிங்கில் மாட்டிக்கிட்டு இருக்குன்னு. இந்த பெயிண்டிங்கை அவங்க வீட்டில் வச்சிருக்கிற ஃபேமிலி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நைட்டில் அழுவுற சத்தம் கேட்குமா, இன்னொன்று யாரோ பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குமா, சடன் பேட் லக் வருமா, அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்கும், பயமாக இருக்குமா, கெட்ட கனவு அடிக்கடி வரும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பையனோட கண்ணு இவங்களை பின்தொடரும்னு. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பையனோட முகம் எக்ஸ்ப்ரெஷன் அப்பப்போ சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்கும்னு. எல்லாரும் பயத்திலே இருக்கிறனால நியூஸ் பேப்பரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த க்ரையிங் பாய் பெயிண்டிங்கை டிஸ்ட்ராய் பண்ணுங்க, அதாவது அழிச்சிருங்கன்னு. ஆயிரக்கணக்கான க்ரையிங் பாய் பெயிண்டிங்கை எரிச்சிருக்காங்க. ஏன்னா எல்லாருக்கும் பயம் இந்த பெயிண்டிங்கை வீட்டில் வச்சுருக்கிறதுனால. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பெயிண்டிங் வந்துட்டு ஒரு ஃபயர் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியலில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, அதனால தான் இந்த பெயிண்டிங் வந்துட்டு எரியலன்னு. அண்ட் தீ விபத்து நடக்கிறதுலாம் ரொம்ப நார்மல்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் ஏன் இந்த பெயிண்டிங் இருக்கிற வீட்டில் எல்லா வீட்லேயும் தீ விபத்து நடக்குது? அண்ட் ஏன் அந்த பெயிண்டிங் மட்டும்தான் சர்வைவ் பண்ணுது? இதை பற்றி யாருனாலையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த க்ரையிங் பாய் பெயிண்டிங் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ஒரு சாதாரண பெயிண்டிங்னு நினைக்கிறீங்களா, இல்லை இந்த பெயிண்டிங் உள்ள ஏதோ ஒன்று மாட்டிக்கிட்டு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர். பை பாய்.